கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போனவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் மயிலிறகால் முதலமைச்சர் ஸ்டாலின் தடவி வருகிறார் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். நெஞ்சை உருக்கும் சம்பவத்தை பற்றி சட்டசபையில் விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள், 58 பேர் உயிரிழந்து போன பிறகு அதிகாரிகளை மாற்றுகிறார்கள் என்று விமர்சித்துள்ளார். இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசு கள்ளச்சாராயத்திற்கு துணை போனவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களை இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசு அவர்களை மயிலிறகால் தடவி கொடுத்துவிட்டு இங்கே ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற வகையிலே ஹிட்லரின் முசோலினியின் மறுவடிவமாக இன்றைக்கு ஸ்டாலின் அரசு செயல்படுவதை பார்க்கிற போது உயிர் போகிற பிரச்சனையை சட்டசபையில விவாதிக்காமல் வேறு எங்கே போய் எதிர்க்கட்சிகள் விவாதிப்பார்கள்? கள்ளச்சாராய மரணத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னதுரை கைது செய்யப்பட்டார். தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னதுரை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும், தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தியும், தமிழக முதலமைச்சர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், 3 குற்றவியல் திருத்த சட்டங்களை அமல்படுத்துவதை உடனடியாக கைவிட வேண்டும், காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுகளில் மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தண்ணீர் அருந்தா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட சின்னதுரையை காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் அருகே ஓராண்டாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணியை தொடங்க கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் அருகே ஓராண்டாக கிடப்பில் உள்ள சாலையை அமைத்துக் கொடுக்க கோரி கிராம மக்கள் நூதன முறையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அழகுசமுத்திரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராம பேருந்து நிறுத்தத்திலிருந்து சஞ்சீவிராயன் கோவில் வரை செல்லும் ஜல்லி சாலை தார் சாலையாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சாலையை உடைத்து சேதப்படுத்தப்பட்ட நிலையில் சாலை அமைக்காமல் பணிகள் நிறுத்தப்பட்டது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த கிராம மக்கள் சாலை அமைக்க பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை. இதனை கண்டித்து இன்று அழகுசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழகுசமுத்திரம் கிராமத்தின் வழியாக செல்லும் சேலம் தாரமங்கலம் நெடுஞ்சாலையில் மரங்களையும் கற்களையும் போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அந்த வழியாக வந்த 3 ஆம்புலன்ஸ் உட்பட 100கணக்கான வாகனங்கள் மறித்து சாலையில் அமர்ந்தனர். இதனால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற தாரமங்கலம் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வாரத்தில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அவரது உத்தரவாதத்தின் பெயரில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CIDUC தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும், பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CIDU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் அருகே வீட்டில் அழுகிய நிலையில் கிடந்த மூதாட்டியின் உடலை மீட்ட போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அம்மன் சன்னதி தெருவில் நாச்சியார் என்ற மூதாட்டி வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அவரது கணவர் ராமசாமி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். மேலும் கடந்த 2 வருடங்களாக உடல்நலம் குன்றிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் இன்று போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் அங்கு சென்ற போலீசார் கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உடல் அழுகிய நிலையில் கிடந்த அவரது பிரேதத்தை போலீசார் பறிமுதல் செய்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.